ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்க இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன, அதுக்கான ரோடு மேப் என்ன, அதில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏஐயில் அப்ஸ்கில் பண்ணணும், ஏஐயில் கரியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏஐ வித் திரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலில் யூடியூப் கம்யூனிட்டியில் நான் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அதுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும் அண்ட் ஏஐ ஏஜென்டிக் ஏஐ லேர்ன் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்ட்டே பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சோஷியல் லீகில் ஏஐ கம்யூனிட்டிலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜென் ஏஐ ரோடு மேப் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு டொமைனில் மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கிறது வரும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா என்எல்பி அப்படிங்கிற கான்செப்டுமே வரும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஏஐயாக இருந்துச்சு. இது எப்போ அப்படின்னா சேட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ பிஃபோர் சேட் ஜிபிடி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இதை. ஸோ பிஃபோர் சேட் ஜிபிடி இதுதான் நம்மளுடைய ஏஐ, ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய யூஸ் கேஸ்க்கு மாடல் ட்ரெயின் பண்ணுவாங்க, அல்காரிதம்ஸ் வச்சு, ஓகேவா? ஸோ அல்காரிதம்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே மிஷின் லேர்னிங். அண்ட் டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வச்சு கம்ப்ளீட்டாக மாடல் ட்ரெயின் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இது டீப் லேர்னிங் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. இப்போது இதிலே அட்வான்ஸான கான்செப்ட் வந்தது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர், ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் நம்ம உருவாக்கணும்னா ஒரு மாடல், அதுக்கு பேர் தான் பெர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து இப்படியே எவால்வ் ஆகி தான் நமக்கு ஜிபிடி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜிபிடி 1 வந்துச்சு, அண்ட் 2 இந்த மாதிரி எவால்வ் ஆகி 2022 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சேட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு டூலுமே வந்து யூஸுக்கு வருது. ஸோ இந்த சேட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா தான், ஓகேவா? ஸோ அதாவது ஆஃப்டர் சேட் ஜிபிடிக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு டேர்மே புதுசாக வருது, ஓகேவா? ஸோ இது பொதுவாக என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. யூசர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த யூசர்கிட்டேருந்து சம்வாட் ஒரு இன்புட்ஸ் வரும், கரெக்டாக? ஸோ அந்த இன்புட் இந்த எல்எல்எம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இல்லாட்டினா இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷ்னல் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி இது அவுட்புட் என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதனால தான் இதை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐனா இதுதான் பொதுவாக, ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம எல்எல்எம்கிட்ட இன்புட்க்கு எடுத்து அவுட்புட் வாங்குறது தான் எல்எல்எம். இது ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதில் கஸ்டமைஸ்டாக பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடலை ஃபைன் டியூன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டர்னல் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு புது இன்ஃப்ராவே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சேட் ஜிபிடி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்குது, ஆப்வியஸாக ஒரு மாடல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்புட் கொடுத்தா மாடல்கிட்ட போது அவுட்புட் வருது. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ரான்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து எப்படி ஏஐக்கு புரியுது, அதை பார்ஸ் பண்ணி அதில் இருக்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு சம்வாட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற இந்த டொமைன்குள்ளே தான் வரும், இந்த டேட்டாக்குள்ளே தான் வரும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஓகேவா? ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல். அதை எப்படிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட யூஸ் கேஸ்க்கு பில்ட் பண்ணுறோம் ஒரு அப்ளிகேஷன்ஸ், இதை தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸுமே சொல்லுவோம். இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐ மாஸ்டர் பண்ண உங்களுக்கு என்னென்ன தெரியணும், இதை நான் கிளியராக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜென் ஏஐ ரோடு மேப், ஓகேவா? ஸோ இந்த ரோடு மேப்பில் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது LangChain. ஓகேவா? ஸோ LangChainங்கிறது ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? காம்போனன்ட்ஸ்னு மெத்தட்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்கும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா ஃபவுண்டேஷனல் மாடல். ஓகேவா? நீங்கள் அந்த மாடலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை வந்து லிவரேஜ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜென் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் இல்லைன்னா ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். பேக் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்ட் ஜேஎஸ் இல்லை பைத்தானில் ஃப்ளாஸ்க்கு ஜாங்கோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு LangChain ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். பட் இது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பைத்தானில் ரொம்ப அட்வான்ஸாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்கள் கோடிங் கூட ஏஐ வச்சு சிம்பிளாக ரைட் பண்ண முடியும். பட் பேசிக்ஸே தெரியாமல் நீங்கள் கோடு எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லாஸ்ட் அது ட்ராபேக்காக தான் முடியும். உங்களால் பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தானோட பேசிக்ஸை வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன்னா பேசிக்ஸ் தெரியாமல் எதுக்குள்ளேயுமே கால் வைக்காதீங்க. ஓகேவா? அது வந்து ஒரு அட்வைஸாகவே வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைத்தானோட பேசிக்ஸை வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் LangChain அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இப்போது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போயிட்டு LangChain டாக்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ எனக்கு LangChainோடைய ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். நான் அது உள்ளே போனேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், டிபி ஏஜென்ட்ஸ் லேங்கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது. ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது LangChain. இது வந்து 2 லாங்குவேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒன்று டைப் ஸ்கிரிப்ட், இன்னொன்று பைத்தானு. என்ன கேட்டிங்கன்னா பைத்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பைத்தான்கிறத கிளிக் பண்ணேன்னா இதை தான் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். ஓகேவா? இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டாலுங்கிறதுக்கு போனீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது கொடுத்துருப்பாங்க பைத்தான் யூஸ் பண்ணி. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட்டில் வந்து பேசிக்கான ஃப்ளோ எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா LangChain ஏஜென்ட்ஸ் இருக்குது. அதில் கிரியேட் ஏஜென்ட் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏஜென்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், LangChainலேயே பில்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், மெசேஜஸ், டூல்ஸ் என்னென்ன அக்சஸ் கொடுக்கலாம், நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டூல்ஸுன்னு வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா போதும், அதுக்குள்ளே நீங்கள் டூல்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெத்தட்ஸு இதிலேயே இன்பில்ட் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரீட்ரைவலுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நாலேஜ் பேஸ் செமாண்டிக் சர்ச்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணலாம். ஓகேவா? டாக்குமெண்ட் லோட் பண்ணுறது, 2 ஸ்டெப் ரேக்கு, ஏஜென்டிக் ரேக்கு, இதெல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இதிலேயே LangChainலேயே பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் LangChainனை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஒரு ஈஸியஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃப்ரேம் ஒர்க்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நான் LangChainனை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ LangChainனை வச்சே நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் தேவையான கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஓகே? ஸோ இதுக்கான வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் LangChain டாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். அதில் வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். இதில் எம்சிபி கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக உங்களால் ஒரு அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது முடித்த உடனே, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா LangChainங்கிறது பார்த்தோம். கரெக்டாக? ஸோ செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் ரேகு. ஓகேவா? ஸோ இந்த ரேக் அப்படிங்கிறது ரீட்ரைவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரீட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இல்லை சம்வாட் டேட்டாவே இருக்குது, டாக்குமெண்ட்டோ வேர்டோ ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடல் வந்து ஏதோ GPT-4 மாடல் எடுத்தோம் அப்படின்னா 2024 வரைக்கும் தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கான டேட்டா வந்து தெரியாது. இப்போ அந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை வேர்டாவோ எக்ஸலாவோ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த மாடல் கிட்ட கொடுக்க முடியும். அதை கொடுத்து நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுலேருந்து அது ஆன்சர் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும், சொல்லும். ஓ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் நாலேஜ் நம்ம கொடுக்குறது. ஸோ இதை தான் நம்ம ரேகுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு
இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, இந்த ரேகுங்கிறது. ஸோ இந்த ரேகை எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவோம்னா, அகைன் லாங்செயினை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுவோம் இந்த ரேகை. ஓகேவா, ரேகுக்குன்னு தனி கோடிங்லாம் கிடையாது. லாங்செயினில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேகுங்கிற கான்செப்டை பில்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் லாங்செயின் படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த ரேகை வந்து பில்ட் பண்ண முடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரேகை தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே ரீட்ரைவல்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த ரீட்ரைவல்ங்கிறது தான் அதாவது ரேகுக்கு தேவையான ஃபுல் காம்போனன்ட்ஸு இங்கே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் லோட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது, எம்பெடிங் மாடல்ஸு, வெக்டார் ஸ்டோரு, ரீட்ரைவல், இது 5ம் தான் ரேக் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ். அது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அதையவே என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி ரேக் அப்ளிகேஷன்ஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபைன் டியூனிங். ஓகேவா, ஸோ இந்த ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது சம்வாட் வந்து ஒரு மாடல் இருக்குது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட்டாவில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் டேட்டா இருக்குது, அது வந்து நிறையா இருக்குது, ரேக் வச்சு நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களோட டேட்டாவை வச்சு இந்த மாடல் ஆல்ரெடி ட்ரெயின் ஆன ஒரு மாடல் இருக்குது, அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஃபைன் டியூனிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி அதை உங்களோட யூஸ் கேஸ்க்கு நீங்கள் பயன்படுத்துகிறத தான் நம்ம ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து ஒரு அவங்க மாடல் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணும்போது எவ்வளோ டேட்டா கொடுத்தாங்களோ அவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஓரளவுக்கு என்கிட்ட டேட்டா இருக்குது, அதை அந்த மாடலுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டாவை இந்த மாடல் கிட்ட கொடுத்து என்ன பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம். மாடல் ட்ரைனிங் தான் அது ஆக்சுவலாக. ஸோ மாடல் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டேட்டாவை படித்து அது நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஆன்சர் பண்ணும். சரி, இந்த ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதோடைய பெயர் அன்ஸ்லாத். ஓகேவா, ஸோ இந்த அன்ஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா லோரா, கியூ லோரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங், எஸ்எஃப்டி. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஃபைன் டியூனிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு அன்ஸ்லாத் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை நான் இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு அன்ஸ்லாத்து நான் என்ன போடுறேன்னா அன்ஸ்லாத் டாக்ஸ்ன்னு போடுறேன். அகைன் டாக்ஸ் அன்ஸ்லாத். ஸோ அன்ஸ்லாத் டாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அன்ஸ்லாத்தோடைய டாக்குமெண்டேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மாடல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த மாதிரி மாடல் எல்லாமே நீங்கள் ஃபைன் டியூனிங் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் எல்எல்எம் கைட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டெப்ஸு. ஓகேவா, கோடுமே அவனே கொடுத்துருவான் எப்படி ஃபைன் டியூனிங் பண்ணணும்னு எண்டு டு எண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஃபைன் டியூனிங், சூஸ் த ரைட் மாடல், யுவர் டேட்டா செட் எப்படி, ட்ரைனிங்க்கு ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் எப்படி, இன்ஸ்டால் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், ரன் பண்ணுறது அண்ட் சேவ் பண்ணுறது எப்படி, வி ஆர் டன். ஸோ இந்த 8 ஸ்டெப்பு தான் கம்ப்ளீட் ஒரு மாடலை வந்து ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், உங்களால் சிம்பிளாக கற்றுக்கவே முடியும். ஓகேவா, அண்ட் இது மூணும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய மெயின் டாபிக்ஸ். அதாவது ஜென் ஏஐக்கான ரோடு மேப். ஸோ இந்த ரோடு மேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்செயின், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேக், தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங். ஓகேவா, ஸோ இந்த லாங்செயின் அண்ட் இது பண்ணுறதுக்கு இது மூணுமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பைத்தானோட பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் ஜென் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். அந்த ஜாப்லையுமே உங்களால் லேர்ன் பண்ண முடியும் ஈஸியாகவே. ஏன்னா இதுதான் கோர் ஆஃப் ஜென் ஏஐ. ஓகேவா, இதுக்கப்புறம் நிறைய மெத்தட்ஸ் அப்கிரேட் ஆகலாம், பட் இதுதான் கோர். இதுவே நம்ம படிக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்கான ஒரு ரோடு மேப் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அண்ட் என்னென்ன படிக்கணும், அது என்ன அப்படிங்கிறதுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் உங்களுக்கு என்னோட மென்டார்ஷிப் தேவைப்பட்டாலுமே கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட காலை புக் பண்ணலாம். அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் ஏ ஆட்டோமேஷன் அண்ட் ப்ராடக்ட் பில்டிங் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ராடக்டே பில்ட் பண்ணணும் உங்கள் ப்ராடக்டை ஓனா அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட சோஷியல் லீகல் ஏயோடைய ஜென்ரேட்டிவ் ஏஐ 60 டேஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு 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 இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணணும். ஸோ நம்மளோட கண்டென்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அது நிறைய பேரோட லைஃப்பில் சம்திங் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தி ஆகணும். ஸோ அதுக்காக நீங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.